கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 4ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, சங்கார தூதனை கடந்து போக செய்த இரத்தம், தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்படல், தண்டனையிலிருந்து விடுதலை. எகிப்தில் பஸ்கா இரவில் நடந்த அதிமுக்கிய சம்பவம் முதற் பிறந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டதுதான். அந்த இரவில் தேவன் அறிவித்த தண்டனை இதுதான். எகிப்து முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் முதல் பிறந்தவர்கள் சங்காரம், அதாவது மரணமடைய வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் இரட்சிப்பு இல்லை என்ற வேத வார்த்தையின் கீழ் ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மட்டுமே இவர்களை அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க முடியும். இப்படியாக இஸ்ரேலின் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த இரத்தம் கதவு சட்டங்களில் தெளிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த வீட்டின் முதல் பிறந்தவர்கள் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே இரவில் எகிப்தியரின் ஒவ்வொரு வீட்டிலும் அழுகையும் மகா கூக்குரலும் எழுந்தது. ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் தேவன் தம்முடைய ஜனத்தின் முதல் பிறந்தவர்களை சங்கரிக்காமல் கடந்து செல்லும்படியாக சங்கார தூதனுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவெனில், தண்டனை வந்தது முதல் பிறந்தவர்கள் மீதுதான். மற்றவர்கள் யாருமே அந்த தண்டனைக்கு உட்படவில்லை. ஆனால் அனைவருக்குமான விடுதலை அந்த இரவை கடந்து எகிப்திலிருந்து வெளியேறிய பொழுதே வந்தது. இதனால் பஸ்கா இரவு குறிப்பாக முதற் பிறந்தவர்களின் பாதுகாப்பை சுட்டிக்காட்டும் நிழலாக நிற்கிறது. தன் பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமைக்காகவே முதல் பிறந்தவர்களை தேவன் சங்காரத்தில் இருந்து காத்து கொண்டார். பின்னர் பொன் கன்றுக்குட்டி செய்து விக்கிரக ஆராதனை என்ற தேவன் விரும்பாத பாவத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் விழுந்தனர். அதன் பிறகு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பிற்கு முதற் பிறந்தவர்களுக்கு மாற்றாக லேவி கோத்திரத்தார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டனர். அந்த லேவிக்குள் இருந்து ஆசாரியர் வகுப்பார் தெரிவு செய்யப்பட்டனர். இது நிஜத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை வகுப்பாரை ராஜரீக ஆசாரிய கூட்டத்தையும் நிழலாக காட்டியது. புதிய ஏற்பாட்டில் இந்த தெரிந்தெடுத்தலை எபிரேயர் 12:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று ஆவிக்குரிய அர்த்தத்தில் எபிரேய ஆசிரியர் விளக்குகிறார். அதாவது பஸ்கா இரவில் காக்கப்பட்ட முதற் பிறந்தவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு விசுவாசத்தால் தங்களை முழுவதும் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து கொண்ட சிறுமந்தை வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்கள் இரத்தத்தின் கீழ் இருக்கிறவர்களாய் இந்த இருண்ட இரவில் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் பஸ்கா இரவு நடந்த சம்பவங்களோடு மட்டுமல்லாமல் மறுநாள் மலர்ந்த காலை விடியல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன என்று நாம் கவனிக்க வேண்டும். அந்த காலையில் முழு இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து வெளிவந்தார்கள். அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களின் மீட்பும் விடுதலையும் அவர்களுக்குள் முதல் பிறந்தவர்களின் பாதுகாப்புக்கு பிறகே வந்தது. இதே போல சபை வகுப்பாரின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பே வருங்கால காலையில் தேவனுடைய ராஜ்யத்தில் உலக ஜனங்களுக்கு பாவத்தினாலும் மரணத்தினாலும் உண்டான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வரும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 30:5 கூறுவது இந்த சம்பவத்தையே. மேலும் எகிப்திலிருந்து வெளியேறியது எப்படி விடுதலையை சுட்டிக்காட்டியதோ அதைவிட மேன்மையாக வருங்காலத்தில் கிறிஸ்துவினுடைய பலியால் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டு பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை இது சுட்டிக்காட்டுகிறது. இதுவே திரும்ப கொடுத்தலின் காலத்துக்கான ஆசீர்வாதங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பஸ்கா இரவில் காக்கப்பட்ட முதல் பிறந்தவர்கள் தண்டனையிலிருந்து முன்னதாக விடுதலை பெற்ற சிறப்பு வாய்ந்த ஜனங்கள். அதே போல கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழ் இருக்கும் முதற் பிறந்த சபை வகுப்பார் இப்போது நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்று வருங்காலத்தில் முழு உலக ஜனங்களையும் பாவமும் மரணமும் நிறைந்த சாத்தானின் பிரபஞ்சமாகிய
உலகத்திலிருந்து நித்திய ஜீவனுக்குள் நடத்தி கொண்டு வர முன்கூட்டியே தயார் செய்யப்படுகிறார்கள். தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு பின்னோக்கி செல்ல முடியாத ஒரு பாதையை அமைத்தல். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.